இருக்கு? இளநீனா இதா குடிடா நல்லா குடி. மேலே காட்டு. இப்போ அங்கேருந்து பறிச்சோம். பறிச்சு இப்போ இந்த குடிக்கிறோம். ஆமாம். தர்ஷன் என்ன பண்ணுறீங்க? உங்கள் வீட்டு சொத்து கிடையாது இது. இன்னும் ஒன்று இருக்குது. பார்த்தீங்கன்னா கைஸ் எல்லாருமே பக்காவாக ரெடியாகி கிளம்பிட்டோம். பாருங்கள், நானும் நம்ம ப்ரோவும் பாருங்கள் ப்ரோங்க, நாங்கள் 2 பேரும் கிரே, கேமராமேன் மகேஷும் உள்ளது கலத்தீஸும் ஒயிட்டு. ஸோ இப்போ போய்ட்டு ரிசப்ஷனில் மாஸ் பண்ணோம். வாங்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து சாப்பிட வந்திருக்கிறோம். சாப்பிட பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளையும் இப்போ தான் வந்திருக்காங்க சாப்பிட. பார்த்தீங்கன்னாலே தெரியும். நாங்கள் ரெடி ஆகிட்டு வந்துக்கிறோம் சார் ரிஃப்ரெஷ்மெண்ட்டுக்கு. டேர் கைஸ், இங்கே பார்த்துக்கோங்க, டேரை படிங்க. Kiss ஐயோ சம்சம். Kiss the elbows on the person to the left of you. காட்டுறா டக்குன்னு. டப்புன்னு காட்டுங்க. என்ன பத்தனே காட்டுவீங்க? காட்டுறா டக்குன்னு. எல்போ முட்டிடா. ஏய், இந்த டேர்லாம் அவன் பண்ணுறது, நீ கண்டிப்பாக காட்டி தான் ஆகணும். சீக்கிரம் காட்டு. அவ்வளோதான் கண்ணி கலச்சிட்டோம். டப்புன்னு கைஸ். தர்ஷன் கோது போதும். தர்ஷன் வீடாளி கோத வந்துடும். குவார் வழி கத்த அவ்வளோதான். வேற ஏய் கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஒரு கேட்குறா ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. இது ஒரே ஒரு இது பண்ணி என்னடா தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. 2 hours later. யா யா வெட்டிக்கிற போறாங்கடா. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? நாகர்கோவில் வரையும் வந்துட்டு கன்னியாகுமரி பீச்சு பார்க்கலாம். அதுவும் திருவூர் சிலை பார்க்காம போனால் கொலை குற்றத்துக்கு வாய்ப்பு. அதனால அங்கே இருக்கு கன்னியாகுமரி. அதனால ஒரு காரில் போட்டு வந்துட்டோம். காலைல சண்டே பார்த்து சண்டே நாங்கள் முதல்ல கொஞ்சம் வருவாங்க. இத்தனைக்குமே இன்னைக்கு வந்து வீக்கெண்ட் தான். எங்கடா போறாங்க இவங்கலாம்? டேய் எங்கடா போறாங்க? எங்கடா போறீங்க எல்லாரும்? போயிட்டு சன்ரைஸ் பாயிண்ட் பாருங்க. கைஸ் கடைசியில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கல்யாணம் சேர்ந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்காங்க. சுற்றி இருக்காங்க, உங்களுக்கு தெரியாது. அதுலேருந்து கேட்டு நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம்னா யார் இருக்காங்க? நம்ம ஸ்கூல் போட்டுருக்காங்க. கஷ்டப்பட்டு ஒரு கருத்தை கண்டுபிடிச்சி சன்செட்டை காமிச்சிருக்கோம்.
பார்த்தீங்கன்னா சன்செட் அங்கே அவங்க ஆடிட்டு இருக்காங்க அப்படி ஆடிட்டு தெரியல அவர் தான் ஸ்பான்சரு. அப்படி இங்கே திருவள்ளூர் சொல்லியிருக்காரு. இந்த கன்னியாகுமரியோட மெயினே தான், இதுதான் வரமே. அது உள்ளே போனோன்னா ஹெவியாக அமௌண்ட் வேணும். கூடிய சீக்கிரம் கூட்டமாக இருக்குது. ஃபோட்டோ கேட்குறேன், அதை முடிச்சுட்டு வரோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் 3வது பீச் வரோம். இப்போது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பீச் வந்து எங்கள் வீட்டுக்கிட்டே இருக்க குட்டி பீச். ஆனால் அவ்வளோ சம்பட்டு பீச். செகண்ட் வந்து கன்னியாகுமரி பீச்சு, அது வந்து சூப்பராக இருக்கும் எல்லாருக்குமே. அது வந்து 3வது வந்து பார்த்தீங்கன்னா சரியான பீச்சு. இது வந்து குட்டி, இது வந்து ஃபர்ஸ்ட் காப்பி மால்தீவ்ஸ்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஈவினிங் டைம் வந்தால் தெரியும். அங்கே காட்டுங்க. இது கேமராவில் எப்படி தெரியுது எங்களுக்கு தெரியல. நேரில் சொர்க்கமாக இருக்குங்க. தண்ணி கலர் பாருங்க. ஒரு கலர் ஒரு கலர் இருக்குது, அதுக்கப்புறம் வேறு கலர் இருக்குது. அதாவது நேச்சுரல் பியூட்டி பார்க்குறேன் ஃபர்ஸ்ட் டைம். உண்மை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல இடம். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ண வேண்டிய பிளேஸ். எல்லாம் வரலாம், வந்து என்ஜாய் பண்ணுங்கள், போங்க. கப்புள்ஸ் வராதிங்க. கப்புள்ஸுக்கு இந்த இடம் செட்டே ஆகாது. வெயில் அடிக்குது ரொம்ப. ஆமாம், வெயில் வந்து சத்தியமாக சொல்லணும். சம்மர்லலாம் வர சான்ஸே இல்லை. செம்ம வெயில் அடிக்குது. சம்மரில் வின்டர் சீசன் வந்தீங்கன்னா உங்களுக்கு செம்ம ப்ராஃபிட். சூப்பராக இல்லை இப்போ எவ்வளோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி பெல் பசியில் இருக்கிறாங்க. சாப்பிட வந்திருக்கோம். தொப்பி வாப்பா எங்கப்பா கடைக்கு சாப்பிட வந்திருக்கேன். பிரியாணி ஸ்பான்சர் யார் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் திருப்பி காட்டுங்க. இருங்க ஆட்டாதீங்க. நான் இவங்க இல்லை, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆண்டவர் கூட இருக்கும். இவரும் ஸ்பான்சர் தான், நம்ம கோ ஸ்பான்சர் இவங்க. சரி நான் 2 lakhs சம்திங் போயிருக்கு. தேங்க்யூ ப்ரோ. மாதத்துக்கு 2 லட்சம் வரும். ஃபுல்லாக ஆஸ்திரமுக்கு தான். சி ஆசிரமம் கைஸ் ஒரு வழியாக பல போராட்டங்களுக்கு அப்புறம் டைமுக்கெலாம் வரல. ஜஸ்ட்டு 1 minute கைஸ். 1 minute ஏறி 40 1 minute-லாம் இல்லைங்க. எங்களுக்காக வெயிட் பண்ணி நாங்கள் ஏறி உட்காந்து 10 நிமிஷம் லேட்டு. வ்ளாகில் நீங்கள் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. ஒரு வழக்கம் போல் இருக்கும். வந்தான் உட்காந்தான் தூங்குறான். மறக்குமா நெஞ்சம் மனசுல. நம்ம வந்த பஸ் இங்கே இருக்குது. அப்புறம் நம்மளால் பேசுகிறாரு. ஆமாம் கைஸ், கஷ்டப்பட்டு பல கஷ்டங்களை பார்த்துட்டு கடைசியாக நம்ம ட்ரிப்பை முடிச்சாச்சு. பார்த்தீங்கன்னா யாருக்கும் இந்த கையமும் ஆகலை. பார்த்துருக்கேன் இல்லை எல்லாம் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதுக்கு மேலே எங்கேயா போவோமா தெரியல. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? லைஃப்பில் எங்கேருந்தாலும் இங்கேருந்து ஒரு வ்ளாக் வாங்கி முடியும். அப்புறம் ஏன் போனோன்னா பார்ப்பீங்க. இன்னும் அடுத்த வீடியோ வர